வாஷயோக பிராணாயாமம் பகுதி 9. நீ சுவாச பிரதான பிராணாயாமம் என்றால் என்ன? நான் உஜ்ஜயி பிராணாயாமம் என்று ஒன்று சொல்லியிருந்தேன். அது வாசியின் திறவுகோல் என்று சொல்லியிருந்தேன். இந்த பிராணாயாமம் இன்னொரு திறவுகோல், வாசியின் மிக மிக முக்கியமான ஒரு பிராணாயாமமாக கருதப்படுகிறது. இதை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். மூச்சுக்காத்தை 3 நொடிக்கு உள்ளிழுத்து எந்த கும்பகம் எந்த பந்தமும் செய்யாமல் மூச்சுக்காத்தை உள்ளிழுக்கிறது வெளியில விடுறது, உள்ளிழுக்கிறது வெளியில விடுறது, அவ்வளவுதான். பூரகமும் ரேஷகமும் மட்டும்தான். ஆனால் அதை எப்படி பண்றது என்றால், மூச்சுக்காத்தை உள்ளிழுக்கும் பொழுது 3 நொடிக்கு உள்ளிழுத்து வெளியே விடும் பொழுது 9 நொடிக்கு வெளியே விடுதல், மறுபடியும் 3 நொடிக்கு உள்ளிழுத்து 9 நொடிக்கு வெளியே விடுதல். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த அளவீடை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் அழுத்தம் திருத்தமாக, ஒரு உதாரணத்துக்கு 10 நொடிக்கு உள்ளிழுத்து 100 நொடிக்கு வெளிவிடுகிறேன் என்றால் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள். இந்த பிராணாயாமத்தில் உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் மிக மிக சுலபமாக எந்த அளவீட்டில் செய்ய முடியுமோ அந்த அளவீட்டில் செய்ய வேண்டும். குறிப்பான இன்னொரு விஷயம் என்னவென்றால், மூச்சுக்காற்றை உள்ளிழுப்பது கம்மியாக இருக்க வேண்டும், வெளியே விடுவது அதிகமாக இருக்க வேண்டும். அதனுடைய ஆரம்பம் தான் 3 நொடியும் 9 நொடியும் என்பது. இந்த பிராணாயாமத்தின் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதை சொல்லி விடுகிறேன். மூச்சுக்காத்த 3 நொடிக்கு உள்ள இழுத்துட்டு 9 நொடிக்கு நீங்க வெளியிடும் பொழுது என்ன நடக்கும்னா, உங்க ஈகோ இருக்குல்ல, ஈகோ அது வந்துட்டு அது சீக்கிரம் வெளியிடுறா, 3 நொடிக்கு உள்ள இழுத்த 9 நொடிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கே என்று உங்கள் ஈகோ சொல்லும். அந்த ஈகோவை நீங்க நிப்பாட்டி வச்சுட்டு 9 நொடிக்கு வெளியிடுறீங்க தெரியுமா, அப்போதான் உங்களுடைய மூச்சிலே இருக்கிற ஈகோ வெளியேறுகிறது. இதுதான் வாசியின் திறவுகோல் என்று நம் குருமார்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். மூச்சுக்காத்துல இருக்கிற ஈகோ வெளியேறிச்சுனாலே வாசி வந்துருச்சு என்ற அர்த்தம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 மூச்சுக்காற்றில இருக்கிற ஈகோ வெளியேறிக்கிட்டே இருக்கும், வாசி வந்து அமையும். இந்த பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிராணாயாமம். நீஸ்வாச பிரதான பிராணாயாமம். இதை தொடர்ந்து கடைசி மூச்சு வரைக்கும் செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாசி மேல் எழுந்து கொண்டே வரும். இன்னும் முக்கியமான ஒரு சில விஷயங்களில் அடுத்து வருகிற பகுதியில் கூட பார்ப்போம். தொடர்ந்து கேளுங்கள். நன்றி.